இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று தை அமாவாசை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 1:19 வரைக்கும் சதுர்த்தசி, அதற்கு பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 11:35 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 11:35 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். 5 கிரக சஞ்சாரம் மகர ராசியில். இதனால் மேஷராசி நேயர்களுக்கு சற்று வேலையில் குழப்பங்கள் இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மேஷராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய், தனகாரகன் சுக்கிரன், 3க்கு அதிபதியான புதன், 4க்கு அதிபதியான சந்திரன், 5க்கு அதிபதியான சூரிய பகவான், 6க்கு அதிபதியான புத பகவான், 7க்கு அதிபதியான சுக்கிர பகவான், இப்படி எல்லா அதிபதிகளும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் கொண்டாந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதனால மேஷராசி நேயர்களுக்கு இன்று நல்ல மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் மாலை நேரத்தில் நிச்சயமாக உண்டு. இன்று முக்கியமான முடிவுகளை சற்று காலை வேளையில் தவிர்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் 5 கிரக சஞ்சாரம் ஆகையினால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு அமோகமான நாளாக அமைகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை நேரம் வரைக்கும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் மாலை நேரத்திற்கு மேல் அது சரியாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட அனைத்து வேலைகளிலும் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் சந்திராஷ்டம தினமாக இருக்கும். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்று உங்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். ராசிநாதன் புதன், 2 குடைய சந்திரன், 3 குடைய சூரியன், 4 குடைய புத பகவான், 5 குடைய சுக்கிர பகவான், 6 குடைய செவ்வாய், இப்படி இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சென்று சஞ்சாரம் செய்கிறது. செலவுகள் அதிகமாக இருக்கும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இன்று மாலை நேரத்தில் அது தீரும். மிதுன ராசி நேயர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள், இந்த தை அமாவாசையில் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனுடன் சேர்ந்த சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம், 5 கிரகங்களும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு சற்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இன்று உங்களினுடைய வார்த்தையினால் குடும்பத்தில் சில கலகங்களும் குழப்பங்களும் ஏற்படும். ஆகையினால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்த கிரக சஞ்சாரங்கள், ராசியில் கேது பகவான் இருப்பது ஆரோக்கியத்திலும் மற்றும் பண விவகாரத்திலேயும் கவனம் தேவை. ருணம் மற்றும் ரோகம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்கு சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். விநாயகர் ஆலய வழிபாடு இன்று முக்கியமானது. விநாயகர் ஆலயத்தில் வெல்லம் மற்றும் அரிசியை தானமாக கொடுக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியடையும். உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் புத பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களில் கன்னிராசி நேயர்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து போகும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும்.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதோடு மட்டுமல்லாமல் மன அமைதி மற்றும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு மன அமைதி உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு மனபாரங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் நண்பர்களிடத்திலிருந்து பணப்பட்டுவாடா, கொடுக்கல் வாங்கல், இதில் அனைத்தையும் நல்லதாகவே அமையும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ராசிநாதன் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது மற்றும் சூரியன் சந்திரன் புதனுடன் சேர்ந்திருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வந்து போகலாம். இன்று நண்பர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே அவ்வப்போது மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேற விநாயகரை வணங்கலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்படையும். புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த தை அமாவாசையானது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். பாக்கியத்தில் கேது பகவான் சஞ்சாரம் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு மாற்றத்தை தரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனபாரங்களும் குறையும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் திருப்தியாகவே அமையும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் தீரும். பிள்ளைகளினால் மன நிறைவு உண்டு. சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன குழப்பங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் அனைத்தும் மாறும். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இன்று குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தை அமாவாசையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். இன்று எல்லை தெய்வ வழிபாடுகள் மற்றும் குலதெய்வத்தை வணங்க மீனராசி நேயர்களுக்கு ஜென்ம சனிக்கான பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.